நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, இண்டிகேட்டருங்கிறது வந்து ஒரு ஃபேக் அப்படிங்கிறது. இண்டிகேட்டருங்கிறது ஒரு ஃபேக் கிடையாது. நிறைய பேருக்கு ஒர்க் ஆகிற இண்டிகேட்டர்ஸ் கூட ஒரு சில பேருக்கு வந்து ஒர்க் ஆகாது. இதுக்குள்ள மெயினான ரீசன் என்ன அப்படின்னா, இண்டிகேட்டரையும் முழுசா நம்புறது தான். நம்ம ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயங்களையும் நம்ம வந்து ஒருங்கிணைச்சு பார்க்கணுமே தவிர, ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு அதை மட்டுமே தனியா 100% நம்பக்கூடாது. ஓகேவா? நம்ம பண்ற மெயினான தப்பு என்னன்னா, இண்டிகேட்டர் விஷயத்துல, நம்ம ஒரு இண்டிகேட்டர் இருக்கு அப்படின்னா, அது ஃபுல்லா எந்த சைடு பை பண்ணணும், எந்த சைடு வந்து செல் பண்ணணும் அப்படிங்கிறது ஃபுல்லா காட்டிடும் அப்படின்றத நம்ம முழுசா நம்புறது தான். அது ஒரு சப்போர்ட் தான். ஓகேவா? நம்ம ஒரு மெத்தட்ல ட்ரேட் பண்றோம் அப்படின்னா, அதையும் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷன் தான் அதுவே தவிர, நம்ம வந்து அதை ஃபுல்லா நம்புறது அப்படிங்கிறது கூடாது. அதே மாதிரி நான் எல்லா இண்டிகேட்டரும் ஒர்க் ஆகும் அப்படின்னு நான் சொல்லலை. பெரும்பாலும் மற்றவங்களுக்கு ஒர்க் ஆகிற இண்டிகேட்டர்ஸ் கூட ஒரு சில பேருக்கு ஒர்க் ஆகாது. ஓகேவா? அந்த மாதிரி இண்டிகேட்டர்ஸ் தான் சொல்கிறேன். உதாரணத்துக்கு சொல்லணும்னா இஎம்ஏவாக இருக்கட்டும், ஃபிபனாசியாக இருக்கட்டும், ஆர்எஸ்ஐயாக இருக்கட்டும், இந்த மாதிரி உள்ள இண்டிகேட்டர்ஸ்லாம் சொல்கிறேன். இது வந்து ப்ரோ ட்ரேடர்ஸ் யூஸ் பண்ணுற இண்டிகேட்டர்ஸ் தான். ஆனால் நமக்கு வந்து ஒரு சில பேருக்கு ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். அதுக்காக தான் நான் சொல்ல வரேன். ஓகேவா? நான் வந்து எல்லா இண்டிகேட்டர்ஸையும் ரெக்கமெண்ட் பண்ணல. இன்னொன்று நம்ம பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா, ஒரு இண்டிகேட்டர் நம்ம வந்து புதுசாக பார்க்குறோம் அப்படின்னா, அந்த இண்டிகேட்டர் ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறது தெளிவாக பார்க்கணும். என்னென்னா பெரும்பாலும் நம்ம வந்து இண்டிகேட்டர் பார்க்கக்குள்ள அது வந்து ஒர்க் ஆகிற இடத்த மட்டுமே பார்த்துக்கிட்டு இருப்போம். எந்தெந்த இடத்துலலாம் ஒர்க் ஆகலை அப்படின்றத பார்க்கணும். இது வந்து இண்டிகேட்டருக்கு மட்டும் இல்லை, நிறைய விஷயங்களுக்கு பொருந்தும். ஒரு மெத்தட் வந்து புதுசாக கற்றுக்குறோம் அப்படின்னா, அந்த மெத்தட் வந்து எந்தெந்த இடத்துலலாம் ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகேவா? இப்போ 10 தடவை வந்து நம்ம ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா, அதில் 6 தடவை ஃபெயில் ஆகுது, 4 தடவை தான் நமக்கு வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னா, அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக உள்ளது கிடையாது. பெரும்பாலும் வந்து ஒரு 8 தடவை அல்லது 7 தடவையாவது ஒர்க் ஆகியிருக்கணும். ஒரு 3 தடவை 2 தடவை மிஸ் ஆகுது அப்படின்னா பிரச்சனை இல்லை. அது ஒரு கன்ஃபர்மேஷன் தான். நம்ம ஒரு மெத்தடையே வந்து முழுசாக நம்ப போகிறது இல்லை இல்லையா? இந்த மாதிரி தான் ஒரு இண்டிகேட்டரை வந்து தேர்ந்தெடுக்கணும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு இண்டிகேட்டரை பார்க்குறோம் அப்படிங்கும் பொழுது அது வந்து எல்லா இடத்துலையும் ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கணும். எல்லா நேரத்துலையும் ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கணும். அதாவது சைட்வேஸ் மார்க்கெட்லேயும் ஒர்க் ஆகுதா, அப் ட்ரெண்டில் ஒர்க் ஆகுதா, டவுன் ட்ரெண்டில் ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கணும். இது வந்து ஒரு 2, 3 மாசமாவது நம்ம தொடர்ச்சியாக பார்க்கும் பொழுது தான் அது வந்து பழகும். இண்டிகேட்டருங்கிறது வந்து பழகிறது தான். எப்படி நீங்கள் வந்து சார்ட்டை வரைஞ்சி வரைஞ்சி பார்க்குறீங்களோ, ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கட்டும், அல்லது வந்து ட்ரெண்ட் லைன்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி அது பழகுது இல்லையா? நீங்கள் வந்து மார்க்கெட்டை பார்க்கும் பொழுது தான் அதுக்கப்புறம் எந்த இடத்துல பை பண்ணுறது, எந்த இடத்துல செல் பண்ணுறது அப்படிங்கிறது தெரிய வரும். அதே மாதிரி தான் இண்டிகேட்டரும், அது பழகணும். எடுத்த உடனே நீங்கள் வந்து இந்த இடத்துல பை பண்ணு, இந்த இடத்துல செல் பண்ணு அப்படின்றத ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து சொல்லிடாது. ஓகேவா? நிறைய பேர் வந்து எனக்கு வந்து எந்த இடத்துல பை பண்ணணுங்கிறத கரெக்டாக சொல்லணும், எந்த இடத்துல செல் பண்ணணுங்கிறத கரெக்டாக சொல்லணும், ஆட்டோமேட்டிக்காக என் வேலையை வந்து முழுசாகவே அதை எடுத்துக்கணும் அப்படின்றத நினைக்கிறோம். அது வந்து இண்டிகேட் தான் பண்ணும். நம்ம தான் வந்து அது சொல்கிறது சரியா தப்பா எல்லாத்தையுமே பார்த்து நம்ம தான் அதை வந்து அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பை பண்ணுறதோ செல் பண்ணுறதோ நம்ம வந்து பண்ணணும். அப்போ தான் நமக்கு வந்து ப்ராஃபிட் வரும். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.